ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சித்தரை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சித்தருடைய பேர் என்ன அப்படின்னா, அற்புதமான பெயர். இவரை பற்றி யார் சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவரை பற்றி சொல்கிறவர் யாருன்னா, நம்முடைய போகர். போகர் தன்னுடைய பாடல் புத்தகத்தில் 7000 போகர் 7000 அந்த புத்தகத்தில் 5824 அதாவது பாடலில் 5919 அந்த பாடல்களில் தெளிவாக அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். வேறு எந்த விஷயமும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. அவர் எழுதின ஒரு சில நூல்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதுவரையும் கேள்விப்படாத அந்த சித்தரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அந்த பாடல் உடைய நம்ம போனோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். 3 பாடல். காணவே ஜெகஜால டமரகர்தான் காசியினில் அதீத வித்தை செய்து சித்து பூனவே நீர்மேலே நடந்த சித்து புகழான வாசியை நடத்தும் சித்து தோணவே கூடு விட்டு கூடு பாய்ந்து தொல்லுலகில் வித்தைத்தனை செய்த சித்து ஆணவங்கள் தான் ஒடுங்கி காய தின்று அன்புடனே வெற்றிருந்த சித்து தானே. போகர் இதுவரைக்கும் நிறைய பேர் அதிகமாக பாராட்டினதில்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக இந்த விஷயத்தில் பாராட்டுதலை ஒரு சிலருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியமான இவருக்கு ரொம்ப பெரிய பாராட்டை கொடுக்குறாரு. ஸோ அடுத்த பாடல் 9:18 மூச்சடங்கி நின்றதொரு டமரகர் தானும் முளையுடனே தான் பிறந்த வண்ணம் கேளிர் மார்ச்சல் என்ற மார்கழியாம் திங்களப்பா மகத்தான உத்திராட்டதி தானும் விச்சுடனே நாளாங்கால் என்னலாகும் விரைவான நாள் தனிலே பிறந்தார் தாமே அப்படின்னு சொல்கிறார். இது 5919 பாடலில். இப்போ பிறந்தாரே டமரகர் யார் என்றாக்காள் பேரான சுந்தரனார் மைந்தனப்பா சிறந்ததொரு சுந்தரருக்கு மைந்தனப்பா எழுநான பிள்ளையது 2ஆம் பிள்ளை துறந்ததொரு ஞானியப்பா சைவ ஞானி சுத்தமுள்ள வீராதி வீரனப்பா மறந்ததொரு மார்க்கமெல்லாம் மந்திரிக்கத்தாள் மகத்தான புத்தியினால் அறிந்தே சித்தி அப்படின்னு சொல்றார் தன்னுடைய பாடல்ல. போகர் என்ன பண்ணுறாரு, எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஜெகஜாலம் பாய்வன் அப்படின்னு சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னா, ஜெகஜால டமரகர். இவருக்கு பேரை தான், இவருக்கு பேரவே ஜெகஜால டமரகர். இவர் அநேக வித்தை செய்கிறவராம். வித்தை பயங்கரமாக செய்வாராம். தண்ணி மேல் நடக்கிறவராம். இப்போ டமரகர் இப்போ இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தண்ணி மேல் நடப்பாராம் பாருங்களேன். அடுத்தது வாசி யோகத்தில் வல்லவர். கூடு விட்டு கூடு பாய்வாராம். ஆனால் சற்று இவரை பற்றி சொல்லும் போது ஆணவமே இல்லாத ஒரு மனுஷன் பாய்வர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாரு டமரகரை பற்றி. அதாவது டமரகரை பற்றி அவங்களுடைய தாய் தந்தையை பற்றி நிறைய விவரங்கள் அது சம்பந்தமான எதுவுமே இல்லை. ஆனால் வேற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலில். டமரகர் சுந்தரநாதரின் பிள்ளை, அதாவது சீடர், 2வது சீடர். அங்கே பிள்ளைன்னு சொல்கிறது சீடரை குறிக்குது. நல்ல ஞானி, வீரம் மிக்கவராம். அது மட்டும் இல்லாமல் பல மறந்துவிட்ட சில உண்மைகள் எல்லாத்தையும் தன்னுடைய மாந்திரிக சக்தியினால் அறிந்தவராம் அப்படின்னு சொல்லி போக முனிவர் சொல்கிறார். இவருடைய பாடலில் இவருடைய பிறப்பின் விஷயத்தை சொல்கிறாங்க. டமரகர் மார்கழி மாதம் உத்ராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அவ்வளோதான். இந்த டமரானந்தரை பற்றி சிவநூல் சூஸ்திரம் 17 என்ற நூல் மட்டும்தான் யோக ஞான சாஸ்திர திரட்டு 2ஆம் பாகத்தில் இருக்கு. ஞானம் 35 கிரந்தம் 100 போன்ற நூல்களை பாடியிருப்பதாக டமரகர் சொல்கிறாரு. சரி, இப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் நமக்கு இவங்களை பற்றி தெரியலை. ஸோ அடுத்த பதிவில் அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து அந்த பதிவை நம்ம தொடருவோம். இதை மாதிரி நிறையா தெரியாத சித்தர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தானே நிறையா பதிவுகள் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்கள். விருப்பமாக இருக்கீங்களா? உங்களுக்கு போடலாமா வேண்டாமா நீங்கள் சொன்னீங்கன்னா
ஏன்னா யூ மை சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுடைய விருப்பம் அப்படின்ற ஒரு விருப்பத்தை நான் எதிர்பார்க்குறேன். அதனால் உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவில் சித்தர்களை, இது வரைக்கும் தெரியாத சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி. த ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ரியல் சித்தர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரியல் சித்தரில் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ இவங்களை பற்றி தான விஷயங்கள்லாம் அதில் நான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு பதிவை பார்ப்போம். நன்றி.